ராஜா. வணக்கம். இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி 12:39. எனக்கு உண்மை தெரியணும். யார் சொன்னால் என்னைய விட்டுட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியணும். என்னத்துக்கு இம்ப்ளான்ட் போடணும், யார் போட்டால் விட்டுட்டாங்களாம். அப்பா கடன் வாங்கிட்டாரு, அம்மா கடன் வாங்கிட்டாரு, என்னென்னமோ இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் இன்றைக்கி ஒன்றுமே பதில் கிடைக்கல. ஓகே, உமா பஞ்சால் இருக்கும்போது நான் சொன்ன கார்த்திகேஸு மன்னனை ட்ரெயின் வரும், அங்கே அவங்க அம்மா புலம்பெரிய நாய் வச்சுருப்பாங்க. அப்புறம் எங்கள் அம்மா சோப்பு மஞ்சள் டிஷர்ட் போட்டு சோப்பு பாவாடை, ஏன்னா அவங்களால நடக்க முடியாது, சோப்பு மஞ்சள் பாவாடை போட்டு பிடிக்க வச்சுருப்பாங்க. சேலை கட்டியிருப்பாங்க, பிங்க் கலர் சேலை கட்டி. கிறிஸ்டின் வீட்டில் கிறிஸ்மஸ் அப்போ பிங்க் கலர் சேலை கட்டி கருப்பு கலர் ரோஜா. கிறிஸ்டின் வீடு சின்னக்கான்னு சொன்னால அவங்க பாஜு கபையா கருப்பு வெள்ளை. அப்புறம் நான் பாப் மாதிரி பஸ்தர் மாதிரி கிறிஸ்டின் பஸ்தர் இருக்காங்களே அந்த மாதிரி இந்த மேலே எப்படி ரவுண்டு கழுத்தா போட்டு கத்திரிப்பூ போட்டு விட்டாங்க. என் தம்பி பிங்க் கலரு, காலர் டார்க் பிங்க்கு. ஸோ இன்றைக்கி இவங்க ஏன் பிடிச்சாங்க, என்னத்துக்கு பிடிச்சாங்க? ஏன்னா இன்றைக்கி கேம் வரைக்கும், இன்றைக்கி பொருள் வரைக்கும், ஜாமான் வரைக்கும் என்ன நம்ம வாங்கி பாய்க்கிறோமோ, எண்ணெயோ அரிசியோ டாயாவோ மிளகா இது அது என்னது துணி துவைக்கிற சவுக்காரமோ எல்லாம் எண்ணெய் வச்சு தான் வருது. இந்த தாமான் முன்னி காஜாங்கில் இருந்தேன், காஜாங்கில் பத்துஸ்ப்ளூ அதில் எண்ணெய் வருது. ஸோ நிறையா நான் பார்க்குற ப்ராடக்ட்லேயும் என் பேர் என்ன அடிப்படையாக வந்துக்கிட்டு இருக்கு. மெசேஜிலும் சரி, இது இமோஜியும் சரி, ஒரு குட் கமெண்ட், பேட் கமெண்ட், இந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரியணும் என்னத்துக்கு புலம்பிடு அவங்க வீட்டில் கார்த்திகேஸ் வீட்டில் எங்கள் அப்பாவை 5 வெள்ளி வாங்கிட்டு வர சொன்னாங்க. எங்கள் அம்மா அதை தனியாக பிரிச்சிட்டாங்களே. வாங்கிட்டு போகும்போது ஒரு பையன் குப்பத்தொட்டில் விளையாண்டு விட்டுருந்தான், 50 காசு கையில் கொடுத்து. அப்போ கார்த்திகேஸ் அண்ணனும் நானும் போய் குடிக்கார் அவர் போய் அவன் வீட்டில் விட்டுட்டு அப்பாவை பார்த்துட்டு அப்பா இல்லைன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேன். ஓகே, அப்போ எங்கள் அம்மா எங்கே போயிட்டு வந்தால் ஏன் இவ்வளோ லேட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே கார்த்திகேஸ் கூட தப்பு பண்ணிட்டு வரியா? அப்போ அந்த சின்ன வயசில் எனக்கு தெரியல. இல்லைம்மா, குப்பத்தூரில் ஒரு பையன் பொறுக்கிட்டு இருந்தான், அதனால் அந்த பையனுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் கார்த்திகேஸ் அண்ணன் கூட. அவங்க கேட்டோன்னு தான். ஸோ எப்படி தெரியும் கார்த்திகேஸ் கூட தான் நான் வெளியே இருக்கேன். ரூமா பஞ்சாங் பாத்ரூம், வெளியே பாத்ரூமே, அப்புறம் அங்கிட்டு தான் கார்த்திகேஸ் அண்ணன் இருக்கார், பார்த்தாலும் தெரியாது. ஸோ யார் செஞ்ச தப்பு? இதான் என் வாழ்க்கையில் 5 வழி பிரச்சனை. ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா இருக்கும்போது எஸ்டேட்டுக்கு போகும்போது அப்பா இறந்தோன்னே இதனால் முடியுமா, முடியும் எஸ்டேட்டில் பேசிக்குவாங்க, முடியும், இதனால் முடியும், தம்பா மகளாச்சே முடியும், அது எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடும் அப்படின்னு செக் பண்ணி எங்கள் அத்தை மாமா வரைக்கும் இருட்டில் எஸ்டேட் கம்பத்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்களே, பழக வீடு. அங்கே ராத்திரியில் லைட்லாம் அடைச்சிட்டு மணி அப்பா இறந்து இப்போ பேசின் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஆசிரமத்துலேயும் ஸ்டோர் ரூம் பத்மாக்கா இவங்களாம் இந்த பிள்ளைனால முடியுமா அப்படி தான் அடிக்கடி பேசிக்குவாங்க. முடியுமான்னு. அப்போ நான் கேட்பேன், என்னக்கா முடியும்னு. நானும் பார்க்குறேன், எல்லாமே அதுக்கு தான் கேட்குறீங்க, முடியுமா முடியாதானே, என்னன்னு சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு. ஸோ செக் பண்ணி அனுப்பி ஆசிரமத்தில் ஆர்மி ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு அதாவது ஆர்மி ட்ரைனிங் போயிட்டு இங்கே ஆர்மி ட்ரைனிங் புக்கேச்சிரக்கா ஆர்மி ட்ரைனிங்லாம் அனுப்பி அதெல்லாம் செக் பண்ணி முடியுமா முடியாதா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி நீங்கள் என் காசை சாப்பிட்றீங்க, எனக்கே சாப்பிட்றீங்க, விற்றுட்டாங்கன்றீங்க, எங்கள் அப்பா வட்டி வாங்கிட்டாருன்றீங்க, இஷ்டத்துக்கு என்னை போட்டு அனுப்புனதே சீக்ரெட்டாக ஸ்பாயாக தான் அனுப்புனாங்க. இன்றைக்கி உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லா நகையும் எடுத்துட்டாங்க, திருட்டு பையன் தெரிஞ்சிடுச்சு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இன்றைக்கி என்ன கொள்ள பார்க்குறாங்க. அது எப்படி என் கூட வாழ்ந்தவங்களுக்கு ஹெச்ஐவியில் அது என்ன எனக்கு மட்டும் ஹெச்ஐவி 10 வருஷமாக. ஸோ இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா,
என்னை வந்து கிறிஸ்டின் வீட்டில் இருக்கும்போது கையில் பிடிச்சி அந்த படான்னு கலர் கலராக போவோம் குச்சி மாதிரி நீட்டாக கையில் பிடிச்சி என் கையை உள்ளுக்கு வச்சு நான் வரலன்னு பயந்தேன். கையில் வெடித்தாங்க. கையில் வெடித்தோன்னே அது பின்னால் வழியாக வந்து கையெல்லாம் பொங்கிடுச்சு சூடுபட்டு பட்டாசோட சூடு. அப்புறம் ஒரு நாள் கரண்ட் இல்லை எங்கள் இந்த கிறிஸ்டின் வீட்டில் தான் போய் மில்லோ கலக்கிட்டு வா அப்படின்னு சோப்பு வெள்ளம் அலுமினியம் முடாங்கி சோப்பு வெள்ளையம் நானும் மில்லை ஊற்றி கலக்கி ஊற்றும் போது தண்ணி ஏன்னா விளக்குல வெறும் கேண்டில் ஒன்று தான் இருக்குது. கையில் அப்படியே ஊற்றி இந்த வரைக்கும் அச்சு இருக்கும். நல்லா பார்த்தா அந்த அச்சு புளியாக இருக்கும். அப்புறம் தாமன் மைடான் ஸ்கூலில் வந்து கம்பவுண்ட் லீண்டோங்க தாமன் மைடான் பிஜி அங்கே வந்து ஒரு பிள்ளை என் தம்பியோ அங்கே அந்த ஸ்கூல் சைட்டில் வந்து ஒரு ஆறு மாதிரி வரும். வந்து கலிப்பியா மீன், அதாவது சுத்த தமிழ் சொன்னால் நெய் மீனுவாங்க. நெய் ஜிலேபி மீன் அது அவ்வளோ ஓடுது. கையில் அள்ளுனாலே மேலே கையிலேருந்து குதிக்குது அவ்வளோ மீன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சும்மா காலை ஒண்டி தான் விட்டு விளாண்டுட்டு இருக்கோம். காலு ஒண்டி தான், முட்டி கூட நிலையில் ஸ்டாக்கினுக்கு மேலே. அப்போ விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு 10-15 நிமிஷம் அவங்க நினச்சிருக்காங்க நான் இறங்குவோன்னு. இறங்காமல் கோல்ட் ஃபிஷ்ஷு எனக்கு சின்ன பிள்ளையே தெரியல. போனால் நினச்சேன், ஆனால் உள்ளுக்கு வந்து குட்டைன்னு எனக்கு தெரியும் போக்க வேணாம் அப்படின்னு. அதுக்கு நல்லா போய் கிறிஸ்டின் வீட்டில் ரோத்தான்லேயே வச்சு வெளுக்க சொன்னாங்க. கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ஆள் வச்சுக்கிறாங்க, அடிக்கிறதுக்கும் ஆள் வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஜூக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஜூக்கு கொண்டு சின்ன பிள்ளையில அதெல்லாம் வந்து இன்னும் ஸ்கூலுக்கு போகல. கூட்டிகிட்டு போயிட்டு கரும்பு வாங்கி கொடுத்தாங்க. கரும்பு வாங்கிட்டு எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னேன், நான் கோணைக்கு கரும்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். கோணைக்கு கரும்பு கொடுத்தேன்னு. ஸோ இன்றைக்கி பிளான் பண்ணி அங்கே கொண்டு போய் அதுக்கு பின்னால் உள்ள ஐலண்ட் சைட்டு ஏன்னா நல்ல பணக்கார அப்பார்ட்மெண்ட்டு. அப்போ அதில் ஒரு தத்தோ முசாய் இத்தாம்னு மலேசியாக்காரு, அவர் ஜெர்மன் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க மாமா வந்து பொம்பா ஃபயர் ஃபைட்டர் பெருசு. ஸோ அங்கே இருந்திருக்காரு. அந்த பிளாக் ஒண்டி தண்ணி வந்து கீழே தேங்கி விழுந்துருச்சு ஜூக்கு பின்னால். அப்போ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் போனனால தான் வந்து அந்த பில்டிங் விழுந்துருச்சான். நான் போனனால. சரி, நான் போனேன், எனக்குள்ளே இம்ப்ளான்ட் இருக்குன்னு இப்போ தான் தெரியும். செஞ்சவனை வந்து உள்ளுக்கு தானே கேட்கணும், வெளியே கேட்கக்கூடாதுல்ல. என்ன ஏன் அனுப்புனது டெஸ்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி முடியுமா முடியாதா ஆர்மி ட்ரைனிங்லாம் அனுப்பி அங்கே போனோன்னு ஜூமினுக்கு அந்த பில்டிங் விழுந்தது என்னாலன்னு இருக்காங்க. அப்போ அந்த கிறிஸ்டியன் வீட யார் அந்த மாதிரி செய்ய சொன்னா? நான் வந்தது இந்த அசமா போய் வந்தோம், சீக்கு சாவுறது அடிப்படுறது இதை பார்க்குறதுக்கு தான். அப்போ எனக்கு தெரியாது, ஆனால் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், உடம்புல ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அவங்க வீட்டில் சின்ன பிள்ளையில் அப்பா இறந்தோடனே காஜாங்கில் இருந்தோம். காஜாங்கில் அப்படி தான் எங்கள் பெரியம்மா அடிப்பட்டாங்க. கால் 1.5 வருஷமாக பிஎல்னும் மூத்துறாலும் யார் சொன்னால் நான் பிஎல்ல மூத்துறாலும் தான் நான் பார்க்க முடியும். நீங்கள் யார் இம்ப்ளான் போட்டாங்க ஆர்மி ட்ரைனிங்லாம் நீங்கள் அனுப்பி அப்புறம் பிஎல்ல மூத்துறால விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி பிஎல்லிக்கிட்டு மூத்திராளிக்கிட்டு இப்போ கித்தா மரம் வெட்டிக்கிட்டு கிச்சப் கம்பெனியில் பாத்த கழுவா. எங்கள் அம்மா கிச்சா பூட்டுவாங்க, அவங்க ஒர்க்கர்ஸு ரிஜிஸ்டர் ஒர்க்கரு. நான் வந்து சும்மா கிச்சா கழுவேன். அன்னாட 30 நாள் கழுவணும் அந்த 4 மூலம் சீன கம்பெனியில் காஜாங்கில். அப்போ அங்கே கழுவும்போது அன்னோட 5 புக்கில் வந்து அந்த ஆண்டி எழுதி கொடுப்பாங்க முதலாளி பொம்பளை. அப்போ அவங்க போயிட்டாங்கன்னா இந்த பங்களாதேஷ்காரங்க, ஏன்னா ஊற வைக்கணும் பாத்தில் கேணி மாதிரி இருக்கும் 4 ஃபீட்டுக்கு ஊற வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்போம் நானும் தம்பியும். அப்போ இந்த பங்களாதேஷ்காரனுங்க அந்த கிச்சாப்பு எல்லாம் செஞ்சுட்டு ஊற்றுறானுங்கள பாத்தலில், அதுலேருந்து எடுக்கிறானுங்க. ஒரு பெரிய எலி கண்ணு மணிக்கு அப்படின்னா அவன் சொன்னான் வைட்டமின் ஈமா அப்படின்னு அவங்க சொன்னானுங்க. ஆனால் முதலாளி பொம்பளை இல்லை. என் தம்பி பாத்ரூம் போனான்னா ஒழுங்காக கழுவ மாட்டான், பாத்ரூம் போனால் ஒழுங்காக கழுவ மாட்டான். அது வந்து எங்கே நடந்துச்சுன்னா கிறிஸ்டின் வீட்டில், எங்கள் ஆண்டி வீட்டில் கிறிஸ்டின் வீட்டில் வந்து பாத்ரூம் எங்கேயோ கல்யாணத்துக்கு கொண்டு போனாங்க. பேரை கொண்டு போயிட்டு பாத்ரூம் கிட்ட வந்துச்சு. சொல்ல பஸ்ஸும் நிப்பாட்டில் ஆண்டியோ சொல்லல, சுலாரோட போயிட்டேன். இன்னொன்று வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு 3-4 மாதம் ராஜா, இன்னொரு பையன் அண்ணன் தம்பிங்க. அந்த பையன் கூட இவ்வளோ கிறிஸ்டியும் கையெழுப்பான். அப்புறம் எங்கள் 2வது அம்மாவோட அம்மாளின் முருங்கம்மா, அவங்க அண்ணன் மாமன் எம்சி பசிபுரம் வச்சுருக்காரு சுங்காய் புலோவில், ஐ மீன் சன்வேலுக்கு உள்ள சுங்காவியில். ஸோ அவங்களும் அவங்க பையனும் கையெழுப்பான். அப்புறம் ரோட்லேருந்து இங்கேருந்து அப்பா வீட்டுக்கு போக முடியாது, அப்பா வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போக முடியாது. எல்லாத்தையும் கை வைக்க சொன்னாங்க. எல்லாத்துக்கும் கை வைக்க சொன்னீங்க? ஒரு பிள்ளைய ஏதாச்சும் ஒன்றுனா
ஒரு சின்ன 4 வயசு பிள்ளைகன்னு கூட பார்க்காம கையை வச்சு. அப்புறம் கிறிஸ்டின் வீட்டில் கிறிஸ்டியன் கிறிஸ்தப்பர், அவர் தான் கடைசி 5வது. அவர் வந்து கை வைக்கிறது. இன்னொன்று வந்து என் கால் வந்து ஒட்டாது, அப்படி எலும்பு குச்சி மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் என் மகளுக்கும். அது அந்த காலத்தில் எனக்கும் சரி, இந்த காலத்தில் என் மகளுக்கும் சரி, கால் ஒட்டாது. ஆனால் சைட்லலாம் சூழ்ந்து போயிடும். ஒட்டி நடந்தால் தானே சோப்பாகும். ஒட்டி நடக்காமல் எப்படி சோப்பாகும்? காலே ஒட்டாது. ஆனால் குண்டு குண்டாக உரசுற பிள்ளைங்களுக்கு கால் ஒட்டுனாலும் அந்த மாதிரி சோப்பாக வராது. அப்படியே அவிஞ்சி போய் பொறிஞ்சி போய். ஸோ இதெல்லாம் வந்து சயின்ஸ் காமிச்சிது. நீ என்ன தான் வந்து கால் ஒட்டுதோ ஒட்டுலையோ அவங்க முடிஞ்சால் இந்த இம்ப்ளான் வந்து செய்யணும். அப்போ அந்த நேரத்தில் வந்து உள்ளுக்கு நம்ம போடலன்னா ஏன்னா புண்ணு வளர்ந்து போயிடும்னே துவச்சி போட்டு கிறிஸ்டி வந்துட்டு சூத்தில் அடிச்சுட்டு நீ பென்டிஸ் போடலதுன்னு நான் தொட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு ஓடுவேன். அதே மாதிரி தான் சுமவில ரூமா பஞ்சாங்கள எங்கள் 2வது அம்மாவோட எம்சி, அவங்க அண்ணன் எம்சின்னு அவங்க மாமன் நீலக்கண்ணா இருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த காலத்துலேயே கான்டாக்ட் லென்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீலக்கண்ணுனா ஒன்று வெள்ளைக்காரன், இல்லைன்னா நம்ம சம்மந்தப்பட்டவங்க இங்கே இருக்காங்களே ஜேபியில். அப்புறம் தூங்கிட்டு இருப்போம், லைட்டு எரியும். எங்கள் 2வது அம்மா எங்கள் அப்பாவும் என் தம்பியும் ரூமில் தூங்கிட்டு என்ன பேய் அமுக்குது ஏன்னா எங்கள் அம்மாலாம் அடிக்கடி பேசிக்குவாங்களே, அவங்க ஏற்ற வீட்டுக்காரவங்களாம் அமுக்குனுச்சு அப்படின்னு. அப்பா எனக்கு தெரியும், ஐயோ பேய் அமுக்குது தூக்கத்தில் முடிச்சு பார்த்தா இந்த எருமை மாடி ஏன் மேலே படுத்துருக்கு, ஒரு 8 வயசு பிள்ளை மேலே. அப்போ லைட்டு தட்டின்னு. அப்போ எங்கள் 2வது அம்மாவை கை வைக்க போனேன். அப்பயும் போக மாட்டான், அங்கேயே தான் நிற்கிறான், வெளிச்சம் வெளியே. அப்போ கையை கிட்ட கொண்டு போனோன்னா அப்போ லைட்டை தட்டிட்டு எங்கே போனான்னு தெரியல. எங்கள் அப்பாவும் தம்பியும் ரூமில் தூங்கியிருக்காங்க, அதனால் நான் சொல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் செய்யலாமா ஒரு சின்ன பிள்ளைய? என்னத்துக்கு இந்த மாதிரி செய்கிறாங்க? லைவ் ஷோ பார்க்கறதுக்கு இதெல்லாம் ஒரு இது, நம்ம உடம்புல உள்ளது லைவ் ஷோ பார்க்கலாம். அப்புறம் என்னமோ சொல்லுவேன் சார். ஸ்டேட்லேயும் அப்படி தான், ஆசிரமத்துலேயும் அப்படி தான். முடியுமான்னு எங்கள் சீனத்தை மாமாலாம் பேசி எடுத்துகிட்டு 10 மணிக்கு, ஒரு வயசு கூட. எங்கள் அப்பா இருக்கும்போது எனக்கு 10 வயசு. அப்புறம் பேசிக்கிறாங்க மறுநாள் எல்லாம். அதனால் முடியுது, பயப்பட மாட்டேது, லைட்டு தட்டம் போகுது, அப்போ முடியாது. அதாவது இம்ப்ளான் வந்து நீ யாரை வந்து தைரியமாக வைக்கணுமோ எல்லாத்தையும் கூட தைரியமாக வைக்கலாம். உலகம் பூரா காந்தி ஆக்கலாம், உலகம் பூரா மாதர் ட்ரெஸ் ஆக்கலாம், உலகம் பூரா ஒரு திருடன் ராபின்ஹுட் அந்த மாதிரி ஆக்கலாம். நீங்கள் பிளான் பண்ணி என்னை விட்டு கேட்டால் சொல்கிறீங்க ஏதோ ஒரு போராட்டத்துக்குன்னு. ஆனால் இன்றைக்கி நான் காசுலேருந்து இதுலேருந்து கடையில் 12 ஹவருக்கு மங்கு கழுவுற கடையில் 80 வழினா கூட்டிகிட்டு போகிறவங்க அப்படி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து என் கொள்ளையில் வந்து நாசமாக்கி நாளைக்கு உள்ள பூ, நாளைக்கு உள்ள பூ அரும்பெல்லாம் பிச்சு கெட்ட ஆக்கணுங்க பிஸ்னஸ் செய்யும்போது. அங்கே வேலை இருக்குது போகிறீங்களா அப்படி. அதை தான் என் கொள்ளையை எடுத்துட்டானே. நான் தான் சொல்கிறேன், 2.5 வருஷம் செடி 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ கூட கொடுக்காது. எப்படி வந்து நீங்கள் வந்து நான் நல்லா பாதுகாத்து கொண்டு வந்து 2500 செடி நட்டு, கத்திரிக்காய் செடி நட்டு காய் காய்க்குது, கனி செடி நட்டு காய் காய்க்குது, எல்லாத்தையும் நட்டு கோயில் கட்ட வேணான்னா அவங்க கோயில் கட்டியிருக்காங்க 10,000 அடிக்கு. ஐயா சில ஒரு 10 அடிக்கு சங்கிலி கருப்பை நந்தி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் முன்னேறி வச்சு கொடுத்து 25 கிலோ 26 கிலோவில் எல்லாத்தையும் அப்படியே பிடிக்கிட்டாங்க. எனக்கு தான் கொள்ள வேணும், இல்லை 7 வழி தாங்க. பார்த்தா அடுத்தவங்க எம்ஐசிக்காரவங்க 500 வழிக்கு பாஜா பண்ணியிருக்காங்க. அடுத்த என் வீட்டுக்கிட்ட கேட்டேன், இல்லை வேணாம். அப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி ஆர்மிக்கு ட்ரைனிங் அனுப்பி வர வச்சு இன்றைக்கி ஏன் என் வாழ்க்கை எப்படி போணுச்சு? இன்றைக்கி சாவடிக்க பார்த்தீங்க யார் நீங்கள்? அப்போ பொய் தானே ஆர்மி ட்ரைனிங் அனுப்புனது. முடியாத பார்த்தது சும்மா ஒரு வார்த்தைக்கு, அவ்வளோதான். ஆனால் உண்மையால என்ன வந்து விற்கணும்னு. ஸோ டூரியான் பத்து ஸ்கூலு அங்கே பார்த்தா எங்கள் அம்மாவோட தங்கச்சி, அவங்க புருஷன் கூட கண்ணங்கரையும் இருப்பாரு. எங்கள் அம்மாவோட தங்கச்சி வந்து வெள்ளையேன்னு இருப்பாங்க, வங்கலிச்சி மாதிரி வெள்ளைக்கரிச்சி மாதிரி இருப்பாங்க. ட்ராக் அடிக்கிறது, அது கயிறு கட்டி கேண்டில் வச்சு இது செய்வாங்க, ஊசி போட்டுக்கிட்டு. அது என்னென்னு தெரியாது. அங்கே டூரியானில் வந்து 2 பிள்ளைங்க வந்துச்சுங்க. சீபர்ட் அதோட தங்கச்சி ஒன்று கிறிஸ்டியனு, அதுங்க தான் கூட்டிகிட்டு போய் காமிக்குங்க. ஸோ இதுக்கும் எனக்கும் என்ன இது ரூமா பஞ்சாங்க அப்படி தான். அப்பா இருக்கிற இடத்துலையும் டியூப்பில் வந்து என்னமோ கிடக்கும். அப்பாவோட அந்த மென்டல் மண்டையை உடச்சிட்டாங்க. மோட்டர் த்ரோவங்களை உடச்சோன்னே மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அது வந்து என்னது மருந்து கொடுப்பாங்க. அதை வந்து
வீட்டுக்கு பொடியுங்க வருவானுங்களா, எங்கள் அப்பா தூங்கிட்டு இருப்பாரு. அப்படியே என் கண்ணு முன்னுக்கே கொட்டிட்டு ஓடுவானுங்க, கீழேலாம் உளுந்து போக்கனா டப்பி. அப்புறம் சின்னதுலேருந்து நீங்கள் வந்து ட்ராக்கும் காமிக்கிறீங்க, இதையும் காமிக்கிறீங்க, என்னத்துக்குன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் எங்கள் டூசோன் டூரியானில் வந்து பத்து ஸ்கூலில் வந்து எங்கள் எங்கள் பாட்டி இறந்தோடனே அவங்களும் அடிபட்டு தான் இருந்தாங்க. அதே பத்து சுக்லோ ஹைவேல அடிபட்டு தான் இருந்தாங்க. எங்கள் பெரியமாவும் எங்கள் அம்மாவோட அக்கா பெரியவங்க அங்கே தான் அடிபட்டு 1.5 வருஷம் சிமெண்ட் போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்க சூத்துலேருந்து கழுவுறது. நீங்கள் இம்ப்ளான் போட்டிங்க சரி, ஆர்மி ட்ரைனிங் அனுப்புனீங்க சரி, என்னத்துக்கு நான் சூத்து கழுவணும்? அப்போ உங்களுக்கு என்ன அடிமையா? நான் தான் சொல்லியா, சின்ன பிள்ளைலேருந்து 4 மடங்கு 5 மடங்கு வேலை செய்கிறது, ஆனால் சம்பளத்தை கொடுக்குறது இல்லைன்னு. அப்புறம் அங்கே இருக்கும்போது அந்த ஆண்டி சீன கம்பெனியில் கிச்சாய் போட்டும்போது என் தம்பி பாத்ரூம் போனோன்னா தான் அலைசி அப்படின்னு சுற்றுலி அடிப்பாங்க. ஸோ இது வந்து எங்கே நடந்தது? அதுக்கப்புறம் தான் எனக்கு நடந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் தான் வந்து நான் கிறிஸ்டின் வீட்டுக்கு போனது. மொதல் வந்து அவங்க சொன்னது இங்கே தான், என் தம்பியை சுற்றுலி அடிச்சுட்டு தான் அலைசி பிரிக்கி டாய்லெட் புத்தம் இல்லை. அப்போ எல்லாமே வீட்டு வேலைக்கு போனாலும் 7-8 வீட்டு வேலைக்கு போனாலும் கூட்டிகிட்டு என் தம்பியை கூட்டிகிட்டு சாப்பிட போவாங்க. அந்த ஆசோ அவங்க புருஷன் வயசானவங்க பேர பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது நானும் ஏங்குவேன். ஆனால் ஒரு நாள் கூட என்னை கூட்டிகிட்டு போகிறேன். அம்மாவும் அப்படி தான் சுட நாசி கறி கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் 3 நாள் கறி. சில நேரத்தில் மரம் வெட்டும் போது கெட்டு கூட போயிடும். அதுதான் சாப்பிட்ணும். மரம் வந்து சாக்கில் பால் கட்டிட்டு எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு பின்னால் வந்து புத்தர் கோயில் இருக்குது. கட்டி சாக்கில் எடுத்துகிட்டு வந்த சீனி சாக்கில் கொஞ்ச நாள் சென்று பாலெல்லாம் காணா போகுது. நரக்கட்டின பலி, கட்டி பலி காணா போனோடனே அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அங்கே வந்து கொங்சி வெறும் இந்தோனேஷியா காரணங்க தான் இருக்கானுங்க கொங்சி. அப்போ கணை கட்டி கம்பில் கட்டி 5 லிட்ரு பெயிண்ட்டு வலி இருக்க இரும்பு வலி, அதில் இங்கிட்டும் கட்டி எடுத்துகிட்டு வரும்போது கணக்காக எப்போதுமே எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதே மூட்டையில் கட்டினா வந்து பைஸ்கிளில் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம், தள்ளிட்டு வருவோம். ஸோ இவனுக்கு திருட ஆரம்பித்தோன்னே கணக்கட்ட ஆரம்பிச்சாச்சு. அப்போ எனக்கு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து அன்னோட கணக்காக எடுத்துகிட்டு ஒரு நாள் விழுந்துட்டேன். எங்கள் அம்மா அதுலேயே போட்டு மிதித்து, உனக்கு ஒழுங்காக எடுத்துகிட்டு வர தெரியாதா, என் படுற கஷ்டம் தெரியாதா, முடியெல்லாம் இத்தாப்பால் ஆகி அழுந்துக்கிட்டே வந்தேன். பார்த்தா மறுநாள் பார்த்தா அது கணக்காக பிச்சு எடுத்துட்டாங்க காஞ்சோடனே. அப்புறம் இப்படியே தான் ட்ரைனிங்னு கவர்மெண்ட்டுக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு கடைசியாக என்னத்துக்கு நீங்கள் என்ன சாவடிக்க பார்த்தீங்க. இன்னொன்று வந்து நான் வந்து அப்பயே எங்கள் அப்பா இருக்கும்போது அதான் சொல்கிறேன், எங்கள் அம்மா வந்து 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் பிள்ளை இல்லைன்னு அவர் எடுக்கிற வரைக்கும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க. அப்பா நல்லா பார்த்துக்குவார், இதுக்கு படத்துக்கு கூட்டிகிட்டு போவார், தேட்டருக்கு கொண்டு போவார், குளிக்க கொண்டு போவார். நாங்கள் இருக்கும்போதும் எத்தனை படம் பார்த்துருக்கோம். அதில் ஒரு படம் ஞாபகம் இருக்கிறது, விஜயகாந்தும் ராதிகாவும் நடிக்கிறது. விஜயகாந்தை ராதிகா வந்து ஏமாத்துற மாதிரி பணக்கார பொண்ணு. அந்த படம் போய் தேட்டரில் பார்த்தோம். நல்லா இருந்த குடும்பத்தில் இன்னொரு பொம்பளை பேசி விட்டு அம்மா வேலைக்கு இப்படி தான் ஆக்கினானுங்க. இன்றைக்கி சொல்கிறானுங்க அப்பா வந்து எங்கள் அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருந்தாராம், அதனால பழிக்கு பழி வாங்குறாங்களாம். அப்போ அவங்க என்னன்னா என்ன, அப்போ ஒன்று சொல்லிவிட்டு கண்ணு மின்னுக்கு ஒன்று செஞ்சுட்டு இன்றைக்கி இப்படி செய்கிறீங்க. அப்புறம் அதே வரிசையில் ரூமா பஞ்சாங்க 2வது அம்மாவும் அப்பாவும் இருக்காங்களே, அதே வரிசையில் வந்து அவங்களோட அவங்க வீட்டு பிள்ளைங்க பெரியமான்னு கூப்பிடுங்க. அவர் தாறு போடுறவர், அவர் கண்ணங்கடின்னு இருப்பார். தாறு போடுறவங்க ஏற்கனவே கருப்பு, தாறு போடுறதுனால ரொம்ப கருப்பாக இருப்பார். அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து நல்லா வெள்ளைன்னு சோப்பாக இருப்பாங்க. அவங்க 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன். கிளி இருக்கும் வீட்டில் வந்து, பெரிய பேசுகிற கிளி, பெருசு, சோப்பு நீளம் பச்சையாக மஞ்சள் இருந்ததில்ல 3 கலரு கூண்டில் வச்சுருப்பாங்க, பெருசு. கொச்சி சாப்பிடும், கொச்சி போடுவாங்க. அப்போ அவங்க வீட்டு மாமனார் அந்த தாறு போடுறவர். இதுங்க வந்து எங்கள் 2வது அம்மாவை பெரியமான்னு கூப்பிட்டனால தான் அவங்க வீட்டு பிள்ளைங்க. நானும் பெரியமானு, ஏன்னா முடி அப்படியே ஒன்று கூட கருப்பு இருக்காது, அப்படியே வெள்ளையாக இருக்கும். அப்புறம் இதுங்க பெரியமான்னு கூப்பிட்டனால எனக்கு எப்படி கூப்பிடணும்னு தெரியல, அதுங்க கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டேன். அம்மா பார்க்கணும்னா சின்னமா வரணும், நான் பெரியமான்னு கூப்பிட்டேன். அப்புறம் அவர் மாமனார் அந்த மதின்னு சொல்கிறோம்ல, தாறு போடுறவர் மாமனார் தானே, அவருக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இருக்க மாட்டாருப்பா, கடைக்கு போகலாம் கூட்டிகிட்டு போகிறான்னு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டு பின்னால் சுடார் கழட்டி வாயில் விட்டுருது. வயசான கிழமை 60 வயசுக்கிட்டு. அப்புறம் கத்துனோன்னே உடனே பின்னால் கதவு திறந்து மலாய்க்க இது யாராச்சும் வீட்டில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா மலாய்க்காரவங்களோ தமிழவங்களோ சத்தம் கேட்டோன்னே உடனே கூட்டிகிட்டு போயிடுவார். உடனே தட்டு அப்போ தடி ஜும்பு என்னமோ பார்த்தேன், அதை எடுக்க வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க.
அப்போ அங்கே தான் சொல்லலையா, வெள்ளை டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு காசை வீடு 5 காசு கிடந்துச்சு, வெள்ளை டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஆமி கட்ட இல்லை போலீஸ் கட்ட அதில் நாயிடுச்சு வெட்டிக்கிட்டு ஒரு 2 வருஷமாக அந்த வீடு வந்து அப்படியே திறந்தா கிடக்கு, குப்பையாக இருக்குது. அப்போ ஏற்ற வீட்டு கடிச்சு வந்து எல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. போய் கல்பி அம்மி எனக்கு பிடிச்சிட்டு வரியா, இப்போ எனக்கு கோசமாக இருக்குது அப்படி சொன்னோன்னு பிடிக்க போனோன்னு தான் கணக்காக பார்த்தா 5 காசு இருந்துச்சு. ஆனால் குப்பை தான் அது, 2 வருஷமாக அப்படியே தான் கிடக்கு. அப்புறம் அதை எடுத்ததுக்கு கையை பிடிச்சிக்கிட்டு சூரின்னு ஒரு 1/2 மணி நேரம் தோப்பு முட்டிக்கால் போட வச்சு கையை தூக்கி சூரி திருடுவியா அப்போ அப்பயே பிளான் பண்ணிட்டாங்க. அப்பயே வந்து பிளான் பண்ணியிருக்கணும். அவங்கள இல்லைன்னா விரட்டி இருக்கணும். அவங்க யாராச்சும் அவங்க பழி எடுத்துக்கிற மாதிரி விரட்டி இருக்கணும், இல்லைன்னா அவங்களே செஞ்சுருக்கணும். சூரின்னு சொன்னோன்னே அப்போ இன்றைக்கி வந்து அவங்க சொல்கிறாங்க பத்தில, நான் சின்ன பிள்ளைன்னு திருடுறேன்னு. நான் திருடலை, அது கோசை வீடு. ஸோ கணக்காக என்னை நம்ப வச்சு, ஆனால் என்ன வந்து தப்பான எண்ணம் ஸ்பாய் மாதிரி அனுப்பின இடத்துல நான் எப்படி இங்கே ப்ரொஸ்டியூஷனுக்கு கொண்டு போய் விட்றாங்க, பப்பில் கொண்டு போய் விட்றாங்க, வெளியே போய் ஆகணுன்றாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. எனக்கு தேவையா? இல்லை, எனக்கு கேட்குறேன், எனக்கு தேவையா? ஆசிரமத்தில் இருக்கும்போது அப்படி தான் ஆமிக்க ட்ரைனிங்கு இதுக்கெலாம் போயிட்டு வந்தேன். எனக்கு வந்து 3ஆப்பு கணக்கே வராது. 3ஆப்பு கணக்கு 9 வயசு கணக்கே வராது. ஆனால் என்னை போய் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. 16 வயசு 17 வயசு நான் அது முடிஞ்சது பெரிய ஸ்கூலு. அப்போ அக்கௌண்ட்டில் போட்டு ஆசிரமம் வாங்கி கொடுத்துச்சு. கல்குலேட்டர் வந்து 80 வெள்ளி சோனியோட ஆசிரமம் வாங்கி கொடுத்துச்சு. நான் போலன்னு சொல்லி அக்கௌண்ட்டுக்கு கணக்கே வராதுன்னா அப்படி என்னத்துக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறீங்க, அப்புறம் என்னத்துக்கு கல்குலேட்டர் வாங்கி கொடுத்தீங்க? அது வந்து ஆசிரம செலவாக இருந்தால் இப்போ வந்து அதுக்கு காசு வாங்குறாங்க. ஆசிரமம் போட்டுச்சா இல்லை யார் போட்டா? இன்றைக்கி அதுக்கெல்லாம் கணக்கு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரிய கணக்கு வராதுன்னா அப்புறம் என்னத்துக்கு அக்கௌண்ட்டில் போட்டீங்க? அதை நான் பார்க்கிறதும் இல்லை, அக்கௌண்ட் நான் செய்யவே மாட்டேன். அப்போ தாமான் கணக்காக போடுவோம். பின்னால் வந்து ஹெலிகாப்டர், ஆமியோட ஹெலிகாப்டர் இருக்கும். அப்போ அங்கே பெரிய ஸ்கூல் படித்தேன், எஸ்எம்பின்னு தாமான் கணக்காக போடுவேன். அப்போ அங்கே படிக்கும்போது சந்தோஷா நினைக்கிறேன், சந்தோஷா. ஏன்னா பம்ஃபா வந்து 16 வயசு வந்து நான் வந்து ஆசிரமம் மின்னுக்கு எல்லாத்துக்கும் வேன் கொடுப்பாங்க. ஏன் வேன் கொடுக்கலன்னு கேட்டால், இந்த ரெஜினான்னு ஒரு பிள்ளை கூட அவங்க வந்து இந்த மாதமேரி பூ வச்சு பொட்டு வைக்கிற அந்த அது கூட போயிட்டு வா, பரவாயில்ல, வேன் கொடுக்க முடியாதுன்னு. அதான் நான் கேட்டேன், ஏன் வேன் கொடுக்க முடியாது? கிட்ட ஸ்கூலுக்குலாம் கொடுக்குறீங்க, ஏன் வேன் கொடுங்க அப்படின்னு. அப்போ பிளான் பண்ணி நடக்க விட்டு அது பாய் ஃப்ரெண்டு சொல்லி சக்திவேல் கணேசன் வந்து என் கிளாஸ் தான். அப்போ போல் சக்திவேல் வந்து அதோட பாய் ஃப்ரெண்டாக அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறாரு அவங்க அப்பா. அப்போ ஒரு வாட்டி ஸ்டேபேக் முடிஞ்சிட்டு நெட்பால் ட்ரைனிங், நான் ஸ்கூல் பிளேயரு, பஸ்கெட் பால் நெட்பால்லாம் வரும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ஆச்சுன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போணுச்சு. நானும் போனேன். அப்போ சொன்னாங்க, ரெஜினா வந்து சக்திவேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீ வந்து கணேசனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் அவங்க அப்பா அவர் வந்து என்னது கன்ஸ்ட்ரக்ஷனு. அப்புறம் அவங்க இருந்துக்கிட்டேன், அவன் கட்ட பச்சை பேசுவான் கணேசன், எனக்கு வேணாம் அப்படின்னு. சின்ன பிள்ளை தானே, தெரியாதே ஃபோனில் 16 வயசு. அப்போ ஊடாலாம் ஆஞ்சி கொடுக்க சொல்லுவாங்க, ஊடாலாம் ஆஞ்சி கொடுத்துட்டு வருவோம். அப்போ இன்றைக்கி வரைக்கும் ஊடான்னு காமிக்கிறாங்க. அது என்னத்துக்குன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் ஸ்கூலுக்கு ஒரு வாட்டி போகும்போது முடிஞ்சு வரும்போது ஏதோ ஒரு கோபி போலீஸுன்னு 2 பேர், கோபி போலீஸு இன்னொருத்தர் வர வச்சு அது டேட்டிங் பண்ணுதான், நானும் டேட்டிங் பண்ணுவேன். நான் இப்போ நின்று பேசிக்கிட்டு தான் இருந்தேன், டேட்டிங்லாம் பண்ணல. அப்புறம் ஒரு வாட்டி நெட்பால் ட்ரைனிங் போகும்போது அது பின்னால் ஸ்கூலுக்கு பின்னால் வழியாக போகிறது. உட்காந்து ஒரு பையன் கட்ட மனுஷன், தெரியுமா, கட்ட மனுஷன் மைக்கிள்னு பேசிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரியாது. ஆசிரமத்தில் வந்து திடீர்னு ஒரு ஸ்டாஃபு தர்ம ஸ்கூலில் வந்து பிஜேகேக்கு வந்தாங்க, மசா வந்தாங்க. ஷேர்லி ஜோசப்னு மலேசியன்களை இருக்கிறவங்க தான். மலேசியன்களை அவங்க அக்கா மலேசியன்களை தான் வேலை செய்கிறாங்க. எனக்கு தெரியாது, நான் இப்படி உட்காந்துருக்கேன். திடீர்னு அந்த கட்டையன் ஏன்னா இடுப்பு சைஸ் தான் இருப்பான், பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தள்ளி விட்டு மேலே படுக்கிறான். அப்போ அக்கா முறைச்சிக்கிட்டு, ஷேர்லி ஜோசப் முறைச்சிக்கிட்டு, உனக்கு இவ்வளோ பழக்கம், கெட்ட பழக்கம் இருக்குது அப்படி இப்படின்னு. அவங்களும் கிறிஸ்டியனு, இவனும் கிறிஸ்டின், அவன் கட்ட மனுஷன். அப்புறம் ஒரு பயிர அவங்க செல்லமாக பார்க்குற லட்சுமி தேவின்னு கூப்பிடுவாங்க ஆசிரமத்தில், லட்சுமி தேவி சின்னையா, அதுகிட்ட சொல்லி அப்படியே பரவிடுச்சு. அதே மாதிரி தான் கோயில் முடிஞ்சு போய் என்னமோ கிஃப்ட்டு கொடுக்க சொன்னிச்சு. நானும் போய் கொடுத்தேன். அந்த எலி முடிஞ்ச மாதிரி செல்வம் எடுத்து கொடுத்தேன். டெக்கரேஷன் ஹாலில் தள்ளி விட்டு கதவு சத்தி ஒரு 4 புறா இருக்குது சொன்னாங்க. நான் கதவு தட்டினேன். அவன் சொன்னேன், நீ பொம்பளை பிள்ளை வேணாம், தட்டாத, மானம் போயிடும், உனக்கு மானம் போவோம், என்ன செய்யாட்டேன்னா நாங்கள் பரவாயில்லன்னு. ஆனால் என்னோடய ஸ்டாஃபு மிஸ்ஸஸ் ராமனு மோகனா முடியாண்டி இருக்காங்களே, அவங்களோட அம்மா MIC
அவங்க 8 மணிக்கு வருவாங்க. 5 மணிக்கு வந்து ப்ரேயர்ஸ்க்கு எல்லா லாக்கையும் திறந்து விட்ருவாங்க, எல்லா டோரையும். ஒரே ஓட்டமாக ஓடிட்டேன். ஆனால் 8 மணிக்கு வந்துட்டு அவங்க உட்காந்து நாற்காலியில் கேட்குறாங்க, ஓ நீ வந்து செல்வம் கூட விடிய விடிய இங்கே வந்து இப்பயே அந்த அந்த அரிப்பு உனக்கு. மித்த பிள்ளைங்களும் இப்படி தானே இருக்குது. ஆனால் அவங்க மகச்சீன பையனை காதலிக்கிறாங்க. சுபா வந்து அங்கே பறாவை காதலிக்குது. ஈவன் அவள் வந்து ஸ்கூல்லேருந்து தவராஜுன்னு காதலிக்கிறான். ஆஃபம் வந்து சிங்கின்னு கை வந்து ஒரு 40 தையல் போயிருக்கும். இப்படியே தான் இருக்கும், கை இப்படியே தான் இருக்கும். 40 தையல் போட்டிருக்கோம். அது வந்து ஸ்கூல் பையன், தர்ம ஸ்கூல் பையனை தான் டிக்சன் பேரேரா அந்த பையனை காதலிக்குது. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ பேர் காதலிக்கிறாங்க, லிஃப்ட்டில் டேட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் என்ன மட்டும் அதான் தர்ம ஸ்கூலில் வந்து தேவான் இல்லை, மண்டபம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் மண்டபத்தை கேட்டு என் பின்னால் வளையிற பையன் சிவம் ராமதாஸ், தர்மா ஸ்கூலுக்கு சிவம் ராமதாஸ் எஸ்கேனே லிக்விடில் எழுதி ரெக்கரேஷன் ஒரு கண்ணாடி கீழே, அந்த கண்ணாடி வந்து சுங்கவை ஸ்கூல் தான், வேறு எந்த ஸ்கூலும் இல்லை. சுங்கவையில் ஸ்கூலில் தான் நான் அந்த கண்ணாடியை பார்த்தேன் இப்படி திறக்கிறது. அந்த கண்ணாடிக்கிட்ட எஸ்கேன்னு எழுதிட்டு டான்ஸுக்கெல்லாம் எல்லாம் காதலிக்கிறாங்க, டேட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் என் பின்னால் அலையிறானு சுபாக்கும் தெரியும். ஜூனியர் பாய்ஸோட லட்சுமி அவங்களாம் எல்லாம் நாயர் குடும்பம், 3 பொம்பளை பிள்ளைங்க 3 ஆம்பளை பிள்ளைங்க. அது தெரிஞ்சும் நான் சொல்கிறேன், நீ சொல்லு சுபா, அவன் தான் என் பின்னால் வரான், அவனுக்கு தெரியும்ல, சொல்லு டான்ஸு பாரு, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு. அப்புறம் அது வந்து என்ன பண்ணு ப்ராக்டிஸ் பண்ணோமா, ஒட்டகத்தை கட்டிக்கணும். ஒரு 9 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திடீர்னு வந்து பாட்டை மாற்றிட்டாங்க, முக்கா பிள்ளான்னு பிரபுடுவா. அதில் இந்த ஊர்வசின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஊர்வசி, அதில் பிரபுடுவா இப்படி சொல்லிவார். அதுதான் இவனுங்க வந்து ஞாபகம் மூட்டுறேன், ரிகால் பண்ணுறேன், ரிமைண்ட் பண்ணுறேன், நீ இப்படி மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஆச்சு. உடம்புல ஒரு மாதிரி சூடு, அது வேர்வைப்பட்டு அந்த மாதிரி 2 வருஷம் ஆச்சு. நானும் இப்படி சொல்லிடுறேன். அன்றைக்கி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பாட்டில் வருதுன்னு. ஏன்னா அந்த பாட்டில் வந்து 15 வயசு அப்போ எனக்கு காதலன் படத்தில் வந்து அந்த பாட்டில் வந்து 15 ஜாமா விலை ஏறப்போகுது ஃப்யூச்சரில் அப்படின்னா அதில் ஒரு மெசேஜ் இருக்கும். ஒன்று வந்து இது வந்து பேடரப்பு. ஊரோசி பாட்டு வந்து இப்படி சொல்லி வரல, இன்ன வரைக்கும் ஞாபகம் முட்டுன்னு இன்னும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் இந்த சயின்ஸ் என்னை பண்ணிக்கிட்டு இருக்கு. ட்ரைனிங் அனுப்புனாங்க, ஆர்மி ட்ரைனிங் அனுப்புனாங்க, எல்லாம் அனுப்புனாங்க, எல்லாம் செக் பண்ணாங்க. ஆசிரமத்துலேயும் கேட்டேன், என்னக்கா செக் பண்ணுறீங்க, எல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து பார்க்குறேன், இது முடியாதா சொல்லிட்டு தான் சொல்லுங்களேன் அப்படின்னு. ஸோ எல்லாம் முடிஞ்சு 50,000 வெள்ளிக்கு பஜ்ஜிக்கன் காசு 50,000 வெள்ளி 10 வருஷம். நான் 10 மாதம் போய்ட்டு ஒரு வருஷத்தில் 3 வாட்டி வரல. அம்மா இறந்தோன்னு அதெல்லாம் நடந்துச்சு. ஒரு 2.5 வருஷம் தான் எடுத்தேன். இப்போ கேட்குறீங்க எனக்கு பஜ்ஜிக்கன் வல்லனே அப்டேட் நாய்க்கிறேன். 3 வாட்டி கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு என்னமோ செய்கிறானுங்க, சின்ன பிள்ளையிலேருந்து தான் ஏமாத்துறானுங்க. 50,000 வெள்ளி சாப்பிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 10 மாதம் நினச்சிட்டு இருக்கேன். சூடாக வருது, டிக்டாக்ல இருக்கும். இன்னொன்று சொல்லணுன்னா, புதுசாக பார்க்குறவங்க வந்து தயவு செஞ்சு கதை தெரியணும்னா கஸ்தூரி ஹெல்ப் மீ, அது தமிழில் பேசியிருப்பேன். ஹெல்ப் மீ 1 2 3ன்னு கஸ்தூரி தொழில் செய்ய 1 2 3ன்னு எழுதியிருப்பேன். ஸோ அதை பார்த்தா தான் கதை புரியும். ஸோ 15-20 இடத்துல 5,000 வெள்ளிக்கு ஃபோட்டோ ஸ்டெப் பண்ணிட்டேன். இங்கேருந்து கேளுக்கு போகிறேன், எங்கேயுமே ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்ன தூக்கி போலீஸ் கேஸில் போடுறாங்க, என்ன தூக்கி வேலை கொடுக்காம சிங்கப்பூரை எவனோ என்னை பிடிக்க போகிறானா, உடம்புல விழுவன் அவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் எவனோ சிங்கப்பூரை விழுவன். அப்போ இவங்க ஏமாற்றிருக்காங்க. யாரோட இம்ப்ளானி? ஏன்னா எங்கள் அப்பா பிரேதத்தை எடுத்தவங்க நெஞ்சுவலி வந்து பத்தி கேட்கல, அவங்க எடுத்தவங்களும் எங்கள் அப்பா வந்து கிருஷ்ண ராமசாமி, அவங்கள அட்டெண்டனாக வேலை செய்யணும். எங்கள் அத்தா வந்து சுப்பமா ராமசாமி. அவங்களா இல்லைந்து கிறிஸ்டின் வீடா 3 பேருமே நான் பிறந்த ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சவங்க. ஸோ தப்பு இல்லை, என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை. ட்ரைனிங்லாம் அனுப்பி அதை அனுப்பி இந்த அனுப்பி இன்றைக்கி நான் எப்படி தப்பாக போவேன்? 50,000 வெளியிட்ட வந்து பஜ்ஜிக்கன் காசு, ரூமா சத்து மலேசியா அப்ளை பண்ணி 5 மாதம் காலு தோட்டக்கடையில் வேலை செய்யும் போது அந்த சைட்டில் பஜார் காராட்டு போடும், எல்லாம் பஜார் போடுவாங்க ராத்திரி தோட்டக்கடையில் வேலை செய்யும்போது. அந்த பையன் எப்போதுமே அங்கே வந்து ஆள் வலிக்கு விடுவோம். அப்போ நான் என்ன செய்வேன், தைக்கப்பம் எடுத்து பூசி விடுவேன். அந்த கல் வலிக்கும், தமிழவங்க நாய்க்காரவங்க சீனவங்க. அப்போ அந்த பையன் நடந்து வந்தானா எங்கடா உளுந்துருவான்னு சொல்லிட்டு பிடிச்சேன். அப்படியே உளுந்து கால் உடஞ்சிருச்சு. கால் உடஞ்சி 1.5 மாதம் ஆகுது. அப்போ எனக்கு லூஸ் ஆகிடுச்சு, ரூமா சத்து மலேசியான்னு சொல்லிட்டு சூறா வருது. எப்படி கட்டுறது? அப்போ இவங்க பிளான் பண்ணி தானே அப்ளை பண்ண வச்சு கடைக்க வச்சு. என் கடையில் 3 பேர் வேலை செய்வோம். ரேவதி வேலாயுதம், கவிதா கந்தசாமி. பாருங்கள்,
அப்போலேருந்து இன்ன வரைக்கும் எல்லாம் அந்த முருகர் பேர்லேயே தான் வரும், முருகர் பேர்லேயே தான் வரும். தர்ம ஸ்கூல் இருக்கும்போது பாஸ் பண்ணி அவன்கிட்ட லவ் லெட்ரு, நீயும் காதலி, எல்லாமே காதலிக்கிறது, நீயும் காதலின்னு ஒரு லவ் லெட்ரு, கதிர்வேலு இந்த மாதிரி ஒரு 50 பேர்த்துக்கிட்ட இந்த சரவணை இந்த மாதிரி பேரில் அவ்வளோ பேர் எனக்கு தெரியும், எல்லாம் முருகர் பேர். அப்போ கொண்டு வந்து கொடுத்துச்சு, நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன். 2 நாள் கழித்து அவன் லெட்டர் அனுப்புகிறான், திருப்பி கொடுத்து அனுப்புகிறான். ஏன்னா நான் மத்தியான ஸ்கூலு சரோஜினி பிள்ளை இருக்குது, அது ஸ்கூலில் வந்து கணேசன் காலேஜ் கொடுத்து அனுப்பிட்டு, நீ அங்கேருந்து வரேன், நான் இங்கேருந்து வரேன், நான் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது அப்போ தான் ஸ்கூலுக்கு வரேன், இதெல்லாம் காதல் இல்லை அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல. பட் எனக்கு ஒரு லவ் லெட்ரு கிடச்சிருக்குன்னு. இந்த லவ் லெட்ரு மொதல் கிடச்சிது தாமன் மீடன் கிறிஸ்டின் வீட்டில், பிஜிஎஸ் பாப்ளஸில். பொம்மானு தான் பூந்துருக்கேன். நாளே வந்து டஸ்ட்டுக்கு கீழே கோட்டா கண்ணு மாதிரி சூப்பர் அழகாக ஹென்சமாக இருக்கும். யார்கிட்ட லவ் லெட்ரு வச்சான்னு பார்த்தா சுற்றி பார்க்குறேன், என்னை பார்க்குறாங்க. உடனே இதுங்க சொல்லுதுங்க பொம்மாலேயே கூட்டலிங்களாம், லக்குல அவனுக்கு நாளே பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சு, நீ சரியான லக்குலான்னு. நான் சொல்ல என்ன லக்கு வா அப்படின்னு கையை பிடிச்சி கொண்டு போகிறேன். ஏன் ஓடுறேன், பின்னால் தொட்டிகிட்டே வரேன். அந்த பிள்ளை கையை விட்டுட்டு பேக்கெலாம் கீழே விழுந்து ஓடுறேன், பின்னால் விரட்டிக்கிட்டு வரான் லவ் லெட்ரு வச்சுட்டு. ஸோ ஏன் இதை செஞ்சீங்க, என்னத்துக்கு செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க, என்னத்துக்கு ட்ரைனிங் அனுப்புனீங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக வந்து 50,000 வழி இதில் அது இங்கே என்னது வீடு சத்து மலேசியா சகுமா சத்து மலேசியா இதோ இந்த வீடு எல்லாமே உடஞ்சிருச்சு. சயின்ஸு காமிக்கிறேன்னு எல்லாத்தையும் சயின்ஸ் வழியாக, சீக்கு வழியாக, ஹெச்ஐவி வழியாக. இன்றைக்கி ஹெச்ஐவி வந்து பரப்பிட்டு இருக்காங்க, ஹெச்ஐவியை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அந்த மருந்து வந்து இம்ப்ளான் தான் மருந்து, இம்ப்ளான் போடுற அப்பயே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு வைரஸ்னால் ஆன்டிவைரஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் ஒரு மைக்ரோசாஃப்ட்லேயோ கம்ப்யூட்டர் பிசிலேயோ ஒரு வைரஸை வைரஸை பிடிச்சோன்னு தான் ஆன்டிவைரஸ் பிடிச்சோன்னு தான் வைரஸ் போடுவாங்க. நான் படிச்சிருக்கேன், மைக்ரோசாஃப்ட்டு எல்லாம் படிச்சிருக்கேன் மலேசியனுக்கில். அப்போ உங்களுக்கு மருந்து இருக்கிறனால தான் நீங்கள் அதுக்கு விலை ஏற்றி சாவடிச்சு ஹெச்ஐவின்னு பயம் புத்தி இன்றைக்கி ஹெச்ஐவி உள்ளவங்களாம் நிறையா உருவாக்குறாங்க. இந்தியா, 2வது சைனா, 3வது இந்த நெக்ரோ நாடு உங்களுக்கு. அப்போ இதை பரப்பி நீங்கள் வந்து சம்பாதிக்கணும்னு பார்க்குறீங்க. அதில் அப்புறம் அடுத்த வீடியோவில் வரேன் அதை பற்றி கதை எப்படி பரப்புகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து வந்தேன்னா கடைசியாக வந்து பாய்க்கிற வரைக்கும் பாய்ச்சிட்டு 4 மடங்கு வேலை 5 மடங்கு வேலை சூட்டு கழுவுற வேலை எல்லாம் செஞ்சுட்டு மாமியார் வீட்டுக்கு போய் அப்படி தான். பாட்டிக்கு வந்து கேன்சரு, தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பக்கார் புத்திரியில் டியூப் போட்டிருக்காங்க பாட்டிக்கு. என் வீட்டுக்காரு பாட்டிக்கு, அவர் தான் பேரை. அப்புறம் எங்கள் மாமியார் வந்து கர்ப்பப்பை அப்படியே தடியாகி மாசமாக இருக்கிற வீங்கி பக்கா புத்திரியில், பக்கா ஜோஹரில், பந்தாடேலாமில் அங்கே ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. கர்ப்பப்பையெலாம் இன்றைக்கி விற்கலாம், பாய்க்கலாம், மேக்கப்புக்கு பாய்க்கலாம். ஸோ இந்த இம்ப்ளான் வந்து எது வேணாலும் பண்ண முடியும், வீங்க வைக்க முடியும், வலிக்க வைக்க முடியும், மச்சான் இன்ஃபெக்ஷன் சொல்லி அவங்களுக்கு வேணும்னா எது வேணாலும் செய்வாங்க. ஸோ கர்ப்பப்பையும் எடுத்துட்டாங்க. நான் சின்ன பிள்ளையில் காஜாங்கில் இருக்கும்போது எங்கள் பெரியம்மா அம்மாவோட அக்கா அவங்க வீட்டுக்காரு, அதான் சொல்கிறேன், எங்கள் வாழ்க்கையெலாம் வந்து 2வது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 2வது கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு பிள்ளை பெற்றோன்னா பிள்ளைங்களை ப்ரொஸ்டியூஷனுக்கோ வேலையா அடிமையாக பார்த்துட்டு. இன்னொன்று வந்து என்ன சொல்லணுன்னா, இந்த பீடமில்லை படத்தில் வருது அலிபாபாவும் 40 திருடர்களும், அந்த மாதிரி தான் அடிமையாக கொண்டு வந்து வாங்கிட்டு வந்த மாதிரி லேலும் பட்ட மாதிரி எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பிரச்சனைலாம் பார்த்துருக்கேன். ஆயில் பாம்பு எண்ணெய், பத்திட்டு எரியிறது, குண்டாங்கலை ஃபேக்ட்ரி வந்து பத்திட்டு எரியிறது, பக்கத்துலேயே ஆயில் பாம்பு காடு, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆயில் பாம்பை அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த படத்தில் வந்து பீடமி படத்தில் அலிபாபாவும் 40 திருடர்களும் வெட்டிடுவாங்க. அப்போ ஒரு சீனனை கூட்டிகிட்டு வருவாங்க, லொம்பாட்னு கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்து தைக்க சொல்லுவாங்க உடம்பை, முதலாளி உடம்பை. அப்புறம் கடைசியாக வந்து இந்த பீடம்லாம் வந்து தீவிரவாதிங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு உள்ளுக்கே பேசிட்டு எண்ணெயை சுட எடுத்து ஊற்றி பெரிய தோம்பில் இது என்ன அது என்ன ஜாடினா, நான் கிச்சாக்குண்டியில் வேலை செஞ்சேனே, கிச்சாக்குண்டியில் போத்த கழுவிட்டு அந்த மாதிரி ஜாடி தான் இருக்கும். இந்த மிளகா ஊற வைக்கிறது, சில்லி சாஸ்க்கு, இந்த சோயாபீன் ஊற வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி இதில் வந்து 40 பேரும் படுத்துருவானுங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க கேட்டோன்னே எல்லாம் 40 தொங்கலையும் சுட எண்ணெய் எடுத்து ஊற்றி சாவடித்து கடலில் தள்ளி விட்ருவாங்க. பீரம்லேயே கடைசியாக சாவடிக்கும் போது குத்திட்டு அவர் வந்து தலைநில படுத்துட்டு, ஐயோ சுட மத்தியில், அப்புறம் மத்தி வேலா அத்தாஸ் பந்தாள் அப்படின்னு மாதிரி தலானியில் படுத்து சாவது நல்லது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே செத்து போயிடுவார்.
ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்பாய் மாதிரி கொண்டு வந்து எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சோன்னே லஞ்சம் வாங்கி என்ன கொண்டு போய் தைரியமாக போலீஸ் கேஸு தண்ணியை ஊற்றி கொடுக்குறது சிங்கப்பூ விடுறதில்ல வேலைக்கு. ஆனால் இவன் பாய்க்கிறதுலாம் இவன் சுயநலத்துக்கு 50,000 வெள்ளி இதுக்கு அதுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டு நாய்க்கும் நான் வேணாம்னு சொல்லி பிள்ளைங்க வேலைக்கு போனோன்னு கொடுத்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இப்போ அதோட உடம்புலாம் புண்ணாக போய், அதாவது இந்த உண்மை வெளியே வரும்போது இந்த போலீஸ்லாம் பிடிச்சி கொடுக்கும்போது 3 மாதத்துல அதுக்கு அந்த உடம்புலாம் சொறி வந்து புண்ணு வந்து எங்கள் அம்மா இருக்கும்போது ஊடா கொடுப்பாங்க, எதை வேணாலும் கொடுப்பாங்க. அது சின்ன பிள்ளைலேருந்து உப்பு போட்டு தான் சாப்பிடுது. மொதல் நாளே அது நாசியாம் சாப்பிடுச்சு, கண்ணு லைட்டாக தான் திறந்துருக்கும். ஆள் வந்து கொடுத்துருக்காங்க, சரி இதுங்களுக்காக விட்டுட்டேன். ஸோ இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா இருக்கிறது ஊடா போடுவாங்க. நான் இல்லாத பற்றி நான் ஏசுவேன், அதெல்லாம் போடுவாங்க. வந்து பார்த்தா ஊடா சாப்பிட்டு இருக்கும், என்னம்மா அது உடம்புல. அப்போ அவங்க சொல்லலை, ஆனால் காமிச்சாங்க எதுவுமே வராது, எது வேணாலும் நாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு. அவங்க இறந்தாங்க, காதில் கட்டி மாதிரி வந்து ஆப்ரேஷன் 400 வெள்ளி. அப்புறம் சொல்கிறாங்க இந்த பேராக்காரன் யூபிஎஸ்சில் முரளி ராவ்னு 2 பேர் டைப்பிங் ஆள், முரளி ராவ், முகேஷ் ராவ். ஒருத்தர் வந்து இஸ்லாம் மாதிரி 5 பிள்ளைங்க இருக்குது, மலாய் கடிச்சு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்றாரு, பணக்காரனா. ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. முரளி ராவ் அவர் வீடு வாழ்க்கை வந்து சண்டைன்னு அவங்க பொம்பளை வந்து பிரிஞ்சிருச்சு. ஸோ யூபிஎஸ் அதில் வேலை செய்கிறாங்க. ஸோ இது யார் என்ன பண்ணுனா, ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க? என்னத்துக்கு இந்த திருட்டு வேலை? பணம் கிடைக்குதுன்னா என்ன வேணாலும் செய்வீங்களா? அப்படி என்னத்துக்கு நீங்கள் ஆர்மி ட்ரைனிங் அனுப்புனீங்க? இந்த ஆர்மி ட்ரைனிங்லாம் அனுப்பிட்டு தான் இந்த நஜீப்பை வந்து அல்தான் தூயா அவங்க கூட மாட்டி விட்டாங்க. முகேஷ் ராக்கா பிலிப்பின் அழகி அவங்க கூட மாட்டி விட்டு இது செஞ்சாங்க. அப்புறம் சுசிலாவதி, பத்மநாதன். ஸோ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொல்லி ஜேபியில் போய் எம்ஐசி பில்டிங் இருக்குல்ல, அங்கே லிஃப்ட்லேயே ஒரு தமிழால் வந்து சுட்டாங்களாம். எனக்கு தெரியாது, நான் அப்போ தான் வேலைக்கு போயிருக்கேன். என்னடா எல்லாம் கூட்டமாக இருக்காங்க பார்த்தா அந்த மஞ்சள் கோடு போட்டு சுட்டுட்டாங்க லிஃப்ட்டில், யாரோ தமிழை தத்தோவை அப்படின்னாங்க. அப்புறம் கார்டினியா மலேசியா கொண்டு வந்தது ஒரு வெள்ளைக்காரி, கார்டினியா ரொட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு வெள்ளைக்காரன். அவனை அதே மாதிரி தான் இங்கே கொள்ளை அங்கே கொள்ளை. நான் வேலை செஞ்ச டிஎஃப் மாலில் மணிச்செஞ்சிரி துளுக்க இந்தியா துளுக்காளி அதை வந்து ரொம்ப பண்ணானுங்க, சமூன் பண்ணானுங்க. கடை சாத்தினோன்னு யூமால் சாத்தினோன்னு. அப்புறம் கம்பம் பசி பூத்தி மலாய்க்கிற கம்பம் இருக்கும் ஜேபிக்கு போகிற முன்னுக்கு தம்போய் கோயில் முனீஸ்வரன்கிட்ட கோயில்கிட்ட. அங்கே காடியை சுட்டு சத்திரியா வெள்ளை கலரு சுட்டு அங்கே ஆளை பிடிச்சாங்க. விரட்டிட்டு போய் சுட்டு, ஏன்னா பஸ்ஸு தானே மெதுவாக தானே போயிட்டுருக்கு, சுடுற சத்தை கேட்டுச்சு, மெதுவாக போயிட்டே இருக்குது. பார்த்தா சுட்டு தீவிரவாதியை பிடிச்சிருக்காங்க. அதாவது கொம்பாவா சமூனா தெரில, வெள்ளை சத்திரியால். அப்புறம் அது என்னது, ஐயோ நல்ல பேர், அந்த மேட்டில் டங்காப்பேட்டுக்கு மேலே வந்து அது என்னது, ஐயோ பேர் வர மாட்டேது. அது ஒரு பங்களோ இருக்கும், பேர் நல்ல பேர். அந்த பங்களோ வந்து பேய் பங்களோ அப்படி சொல்லிட்டு 23 பையனுங்க போனானுங்களாம், நாய்க்காரனுங்க. அது எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதில் ஏற்கனவே முள்ளுக்கு போனால் வெளியே வரமாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பையன் காணா போயிட்டான்னு சொல்லிட்டு ஐயோ பெரிய அளவில் சேர்ச்சி 2 நாளாக பார்த்தா அந்த பையன் எப்பயோ போய் அவங்க கூட்டாளி வீட்டில் படுத்துட்டானோ. என்ன பங்களோன்னா விழா நம்பிலா எங்கள் அங்கே 1 மணிக்கு வந்து தோட்டு கடையில் வேலை முடிச்சு கணக்காக செட் பண்ணுவாங்க. இதை பார்க்கணுன்னா அன்றைக்கி 1 மணி வேலையாக இருக்கும். அப்போ தான் நான் வரும்போது அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது எங்கள் வீட்டில் சொன்னாங்க எங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ மறுநாள் நியூஸில் வந்துச்சு, இல்லை அந்த பையன் போய் படுத்துட்டான். அப்போ இன்றைக்கி வந்து அது நாய் கற்பகமாக ஆயிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி தான் நிறைய காமிப்பாங்க. அப்புறம் ஜேபியில் பூக்கடையில் மாரியம்மன் கோயில் முன்னுக்கு பூக்கடை, அவர் யங்ஸ்டரு பொண்டாட்டி விட்டுட்டு வந்துட்டு, பொண்டாட்டி 2வது சின்ன பிள்ளைனால பொண்டாட்டியை விட்டுட்டு வந்துட்டு சீடி கடை பூக்கடை வச்சுருக்காரு, தொங்க கடை. அங்கே விரட்டி வெட்டி விடிகிற கட்டி யாருக்கும் தெரியல, ஏன்னா எல்லாம் படுத்து அந்த கடையில் பூ கட்டுறாங்க தானே, 8 இருக்கனால விரட்டுனது தெரியல. அப்புறம் இது அது என்னது, ஐயோ அங்கே ஒரு ஆர்ட் கேலரி அது இருக்கும். அதுக்கு பின்னால் வெட்டிட்டானுங்களா, விடிய பூக்கும்போது செத்துட்டாரான், ரத்தம் ரொம்ப வெளியாகி யாருக்கும் தெரியாமல். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. நீங்கள் வந்து செய்கிறதுக்கு நான் தான் பலியா? இது தேவையா எனக்கு? ஆர்மி ட்ரைனிங் அனுப்புனீங்களா? அப்புறம் என்னத்துக்கு
கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைய பெற்று 4 பிள்ளைங்க பையனை என்ன மாதிரியே பட்டாசு கையில் வடிச்சிச்சு, சுடுத்துணி போத்த கையில் ஊற்றுனுச்சு. சிறும்பான் அந்த ஜம்பத்தான் கேப்சி இருக்கும், பாலம் கேப்சி, அங்கே சிறும்பான்கிட்ட அங்கே போய் பிரேக் போட்டு சடன் பிரேக் போட்டு சுடுத்துணி போத்தா அப்படியே மைய மேலே உழுவா வந்துச்சு. பிறந்து ஒரு 2 மாதம் தான். ஆனால் அது தட்டிக்கு ஊட்டு கையை வச்சு தட்டி அப்படியே சுடுத்துணி பார்த்தேன். எனக்கு சின்ன பிள்ளையில் ஊற்றுனுச்சு அலுமினியம் சுடுத்துணி பார்த்தேன், சோப்பு கலரு வெள்ளை கலர் மூடி எலுமினியோட அதே சுடுத்துணி பார்த்தேன். நல்ல வேலை நான் தட்டிட்டேன். அதே மாதிரி என் பையன் கையில் ஒரு வயசில் அவ்வளோ என் வீட்டுக்காரோட பெரிய மாமா பிள்ளைங்க விட்டுட்டு போக சொன்னிச்சிங்க. ஏன்னா நான் சொன்னால ஏற்ற வீடே தான் அவங்க வீடுன்னு. எங்களோட 46, அவங்களோட 51 கடை வச்சுருக்காங்க. விட்டுட்டு போங்க நான் விட்டுட்டு போனேன். நான் கூட்டிகிட்டு போகிறேன் தீபாவளிக்கு போகும்போது. அவங்க அத்தை தாய் மாமா பொம்பளை விட்டுட்டு போனால் தான் இருக்கணுன்னு சொல்லிட்டு போய் குசினியில் போய் அப்போ தான் தொட்டேன். எங்கள் மாமியார் வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க. உடனே திருப்பி ஃபோன் வந்துச்சு, கையில் பட்டாசு அடிச்சுன்னு பையன் கையெல்லாம் கொப்பளிச்சு போய் அந்த நான் வந்து அப்படி நீட்டாக இருக்கிறது, இது வந்து அப்படியே சிக்கனா கலராக இருக்கும் கை. ஸோ அப்போ கூட எனக்கு ஞாபகம் எனக்கு பிடிச்சிச்சு சின்ன பிள்ளையில். கேணியில் வந்து பத்து ஸ்கூலில் இருக்கும்போது கேணி இருக்கும், அதில் கேணி தண்ணி எடுத்து தான் மங்களா கழுவேன். அதே மாதிரி குண்டாங்களே எங்கள் அம்மா சேவைக்கு இருந்தாங்க ரவாங்களே. அங்கே போகிறப்ப தீபாவளிக்கு கடைக்கு போயிட்டு வந்து இது ஜாமான் வாங்கிட்டு வந்துடு அப்படி சொன்னோன்னே போயிட்டு வரக்கட்டியும் கேணியில் எக்கி நிற்கிறான். இன்னும் கொஞ்சம் போனோன்னா விழுந்திருப்பான். எனக்கு வந்து இந்த காக்கா கொத்தம் தலையிலேயே கொட்டும். எத்தனை பேர் பசாமரத்துக்கு சைட்டில் போனாலும் பசாமரத்தில் கொத்தாது, என்னை ஒண்டி தான் தலையில் கொட்டும். அங்சா விரட்டும், மாடு விரட்டும், முட்டிட்டு வர மாதிரி நாய் விரட்டும். அதே மாதிரி தான் என் மகளுக்கு, என் 2வது மகளுக்குள்ள தலையில் வந்து பீப்படுறது காக்கா, மூஞ்சி கண்ணாடியில் பீப்படுறது. ஸோ என்னத்துக்கு நீங்கள் ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு ஒரு பிள்ளைன்னு சொல்லிவிட்டு, அதாவது என்ன ஆமிட்டீங்களா அனுப்பிட்டு அப்புறம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் வந்து அழுத்தாந்தையா கூட நாஜிபை மாட்டி விடுறது, அப்புறம் இந்த சுஷீலாவதி, இதெல்லாம் நில பிரச்சனை, மாஃபியா அதெல்லாம் சொல்லுவாங்க, லைன் மாஃபியா நிலம், இதெல்லாம் அந்த பிரச்சனை. ஸோ இவங்க சுயநலத்துக்கு வந்து இவங்க மாட்ட போகிறாங்கன்னா அவங்கள மாட்டி விட்டு இன்றைக்கி நான் தப்பிக்க முடியல. சிங்கப்பூரில் வேலை செய்ய முடியல, 4 வேலை செய்கிறேன், கோழி வெட்டுறேன், கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஆத்தா கம்பெனியில் அன்னாடம் 58 நாள்லாம் விடாமல் செஞ்சுருக்கேன். அவரு கூட நான் லீவ் எடுக்காமல் ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமெல்லாம் 58 நாள்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் மாத சம்பளம் ஒரு 28 நாள் தான் கொடுப்பாங்க. அப்போ 2500 எடுப்பேன், கோழி வெட்ட போவேன், மங்கு கழுவுவேன், மேசை துடைப்பேன். ஸோ இதே சிங்கப்பூரில் எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, கிரெடிட் இருக்குது, இங்கிலீஷு, சிஸ்கோ போடலாம், இல்லைன்னா கம்பெனிக்கு போடலாம். இவன் சுயநலத்துக்கே என்னை வச்சு பாய்க்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக இன்றைக்கி என் வாழ்க்கையை கொண்டு போய் ஜெயிலு வரைக்கும் விட்றாங்க. ஆனால் எனக்கு டிவியில் வர படம் என்னை வச்சு தானே மீடியா எல்லாமே இருக்குது. பார்த்தா நான் என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை, நான் என்ன வேணாலும் செய்யலாம், ரைட்டு தான். ஏதாச்சும் தப்பு செஞ்சேன்னா அது எனக்கு ரைட்டு தான், தப்பு இல்லை. ஸோ இந்த இம்ப்ளானுக்காக தான் என்னை வெளியாக்குனாங்க. இன்றைக்கி மலேசியனுக்கு என்ஜிஓ ப்ரீஃபில் நான் படித்தேன்னு சொன்னேன், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் பிரிண்டிங்கு, அவங்க அது சம்மந்தப்பட்டிருக்கு, ஆசிரமம் சம்மந்தப்பட்டிருக்கு, எஸ்டியில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவ்வளோ காசு சாப்பிட்ருக்காங்க, வீடு சத்து மலேசியா சாப்பிட்ருக்காங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு இன்றைக்கி எனக்கு ஹெச்ஐவியும் 2 வாட்டி செக் பண்ணியாச்சு. என் பிள்ளை முன்னுக்கே நானும் என் கண்ணு மணிக்கே செக் பண்ணுன்னு சொல்லி அப்புறம் தான் ரிப்போர்ட் எடுத்தேன். ஏற்ற வீட்டில் இருந்தால் தான் எல்லா சாட்சியும் எடுத்துடுறாங்கன்னு சொல்லிட்டு எவிடன்ஸு ஏற்ற விடும் நாய்க்காரன்ட்ட நம்பி கொடுத்தா அங்கேயும் காணாம போச்சு. ஆனால் என்னோடய கஸ்தூரி தொழும் சையர் அதில் வந்து நான் வந்து என்னோடய காட்டு காமிச்சிருக்கேன். ஸோ லஞ்சம் எது வேணாலும் செய்வீங்க, இவ்வளோ காசு சாப்பிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் கொள்ளன்னு ஒரு அர்த்தம். கண்ணு மண்ணுக்கு செஞ்சதே என் 2வது மகளும் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போக மாட்டேன், செத்தாலும் பரவாயில்ல, செத்தா தான் நியாயம் கிடைக்கணும்னா செத்துனாலும் என் உண்மை வெளியே வரட்டும் அப்படின்னு. அப்போ அதுதான் கூட்டிகிட்டு போயிட்டு கண்ணு மணிக்கே செக் பண்ணாங்க. ஏற்ற வீட்டில் காட்டை கொடுத்து வீட்டில் எது வச்சாலும் காணா போயிடுதுன்னு அங்கேயே காணும். நல்ல வேலை அதுக்கிட்டே நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சகஜமாக இருக்குது. எப்படி சாவடிக்கணும்னு தெரியாமல் இந்த மாதிரி சீக்கு கொடுத்தா தானே சீக்கிரமாக சாவடிக்க முடியும். இன்னொன்று வந்து ஹெச்ஐவி வேறு பரப்பிட்டு இருக்கானுங்க. சரி, திருப்பி நான் வரேன்.